ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ரஜினி சார் ஹைதராபாத் கிளம்பி போயிருந்தார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய அந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு. சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் சீன்ஸாக வந்து எடுத்துருக்காங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி காட்சிகள் தான் எடுத்துருக்காங்க. இப்போ எங்கே எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 2 சீன் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துருக்காங்க. அநேகமாக இந்த வாரத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம்னாக்கா, ரஜினி சார் கிளம்பி போகும்போது சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இந்த படத்தோட ரிலீஸ் செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேட்கும்போது, கூடி சீக்கிரத்துலேயே அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, 99% ஓவர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருந்தார். ஸோ இதன் மூலியமாக ஒரு மறைமுகமாக சன் பிக்சர்ஸுக்கு வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ நீ போய் பார்த்தாலே தெரியும், சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட பேர் வந்து படத்தோட ரிலீஸ் செய்தி இதுதான் அதுதான் தள்ளி போயிடுச்சு, இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வதந்திகள் போயின்னு இருக்குது. இப்போ ரஜினி சார் வேறு சொல்லிட்டாரா, இப்போ 99% கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ப்ரொடக்ஷன் டீம் தான் வந்து ரிலீஸ் செய்தி சொல்லுவாங்க சொல்லிட்டாங்களா. ஒன்று எல்லாம் இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் வந்து டேக் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரிலீஸ் செய்தி சொல்லுங்கள், ஏப்ரல் 14 எங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, இங்கே சினிமா ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து பயங்கரமான அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஏப்ரல் 14 சன் டிவியோட பிறந்தநாள், அநேகமாக அன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம். தலைவரே வந்து அப்டேட் கொடுத்துட்டாரு. ஸோ எப்போ வரப்போகுது, ஜூன் மாதம் வரப்போகுதா, முன்னாடி பிளான் பண்ண மாதிரி ஜூன் மாதம் வரப்போகுதா, இல்லை தள்ளி போய் ஆகஸ்ட் மாதம் வரப்போகுதா, இல்லை அதுவும் தள்ளி போயிட்டு செப்டம்பரில் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் சன் பிக்சர்ஸ் ஒரு முடிவு எடுத்துருவாங்க அப்படி தான் தோணுது. ஏப்ரல் 14 அவங்க முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்ற பட்சத்தில் ஒரு 10 நாள் தள்ளி எலெக்ஷன் முடிஞ்சதையோட நம்ம 24 25க்கே நம்ம பெரிய அப்டேட் எதிர்பார்க்கலாம். டீசர் கூட எதிர்பார்க்கலாம். மேபி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் அவங்க ஜூன் மாதமே படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் நமக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வந்துடும். ஏன்னா ஷூட்டிங் முடிய போகுது, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூட படத்தோடைய ரிலீஸ் தேதியை கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.